birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Jesus. Happy birthday to you. அன்பு கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு, எனது அருமை தொப்புள் குடி உறவுகளான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். பைபிளில் டேனியல் அதிகாரம் 2:22 வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அறிவுடையவர்களுக்கு அறிவையும் ஞானமுடையவர்களுக்கு ஞானத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வசனங்களை இன்றைக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு சந்தோஷங்களையும் அளித்திருக்கிறது, ஒரு சில சிரமங்களையும் அளித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சிரமங்களை தவிர்த்து எதிர்வரக்கூடிய புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், காலங்களையும் சமயங்களையும் மாற்றி நம்முடைய சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் மிக சிறந்த ஒரு வளர்ச்சி மிக்க ஆண்டாக மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அற்புதமாக நம்முடைய ஃபாதர் பாஸ்டர் அவங்க அழகா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவ சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொந்தமானவர், உலக சமுதாயத்திற்கு சொந்தமானவர். அதுதான் இங்க இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதனாலதான் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. வெறும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் சொந்தமானவர்னா நாங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதகுலம் அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்த வேண்டும். அவர் அளித்த சமாதானத்தை, அவர் அளித்த அன்பை, நல்லிணக்கத்தை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மூலமாக சகோதரத்துவத்தை அனைவருக்கும் நாம் பரப்ப வேண்டிய அற்புதமான சூழலில் இருக்கிறோம். மதங்களை கடந்து மனித நேயம் என்பது போன்று இன்றைக்கு மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பிளவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் முதலில் அன்பு கரம் நீட்ட வேண்டும். அப்படி கிறிஸ்துவ பெருமக்கள் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நோக்கி இங்கு அன்பு கரம் நீட்டி இருக்கிறீர்கள். அதே போன்று ரம்ஜான், பக்ரீத் போன்ற பெருநாட்களில் நாங்கள் அன்பு கரம் நீட்டுகிறோம். அதே போன்று சுவாமிஜி குருஜி அவர்கள் சொன்னது போன்று சமத்துவ பொங்கல் என்று அனைவரையும் சரிசமமாக அழைத்து எல்லோரும் இந்த தேசத்தில் ஒன்றாக வாழ்வோம் என்ற ஒரு உன்னத நிலைப்பாட்டில் இந்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடுகிறார்கள். இந்த நல்லிணக்கம் தொடர வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலிருந்து மீண்டும் இன்னும் சிறப்பான நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.